கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வேத வாக்கு, நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருக்கிறோம். இரண்டு கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்கிறது: ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்வது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோடே ஒப்புதலாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் என்று இந்த வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் வாசித்ததான வசனத்தின் பிரகாரமாக நாம் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த வார்த்தைகளை தங்கள் சிந்தைகளில் எப்போதும் வைத்திருக்க வேண்டும். அப்படி வைத்திருப்பார்களானால் அவர்கள் குணலட்சணங்களில் இது எவ்வகையான அவர்கள் வாழ்க்கை வளர்ந்துள்ளது, எவ்வளவாக அவர்களை கனப்படுத்துவதாக இருக்கும், எவ்வளவு பெரிய வல்லமையை அளிக்கக்கூடியதாக உள்ளது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறார். நாம் இப்பூமியில் வாழ்ந்தாலும் இவ்வுலகத்தில் வாழ்களாக இருந்தாலும் இவ்வுலகத்திற்குரியவர் அல்ல. பரலோக ராஜ்யத்திற்குள்ளாகிய நாம் மாற்றப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸ்தானாதிபதிகளாகவும் பிரதிநிதிகளாகவும் இவ்வுலகத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இவ்விதம் நியமிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு அருளப்பட்ட பதவியை காத்து வார்த்தையிலும் கிரியிலும் சகலத்தையும் கிறிஸ்துவின் நாமத்தில் செய்ய கடமைப்பட்டுள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறதான மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக, எடுத்துக்காட்டாக நாம் காணப்பட வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு ஸ்தானாதிபதிகளாக, முன்மாதிரியாக, எக்ஸாம்பிளாக நாம் வாழ வேண்டும். நம்முடைய பேச்சு, கிரியை, செயல், பார்வை, நடக்கை எல்லாவற்றிலும் நாம் முன்மாதிரியாக, ஸ்தானாதிபதிகளாக, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5லிருந்து 10 வசனங்களும் 18லிருந்து 20 வசனம் எப்படியாக சொல்கிறது: வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுவது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களும் அவர்களுக்கும் நீங்கள் பயத்தோடும் நடக்கத்தோடும் கபடமற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும். மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்ய வேண்டும். பார்வைக்காக அல்ல, கிறிஸ்து நம்மை பார்க்கிறார் என்கிறதான எண்ணத்தோடு கூட. அடிமையானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மைகளின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடு ஊழியம் செய்கிறார். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று அறிந்து அவர்களிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள். எப்பொழுதும் அன்போடும் இரக்கத்தோடும் நீதியோடும் பாசத்தோடும் பழகுங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்ட ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டிய பிரகாரம் தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதுக்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காக விண்ணப்பண்ணுங்கள் என்று பக்தன் சொல்வதை நாம் கேட்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியானால் நாம் சுவிசேஷத்திற்காக கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாக நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். வசனம் சொல்லுகிற பிரகாரமாக நம்முடைய கிரியை,
நம்முடைய பேச்சு செயல் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியதாக காணப்பட வேண்டும். அப்படி காணப்படுமே ஆகில் நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்த்து கிறிஸ்துவின் அன்பை புரிந்து அனுபவித்து அவர்கள் கிறிஸ்துவ அண்டிலே வருவார்கள். ஆகையினாலே கிறிஸ்துவுக்கு மாதிரியாக வாழ நாம் முற்படுவோம். தொடர்ந்து அப்படியாக கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.